சிறப்பு செய்கிறார்கள். அறிவொளியால் தமிழகத்தை உயர்த்தியவர், எளிமையால் அரசியலுக்கு இலக்கணம் எழுதியவர், அதிகாரத்தை அல்ல மக்களின் அன்பை செல்வமாக கருதியவர், கல்வி கண் திறந்த கர்ம வீரர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் 124வது பிறந்த நாளில் அவரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பேரன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். கல்வி கண் திறந்த வள்ளல் பெருந்தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கர்ம வீரர் காமராஜரின் 124வது பிறந்த நாளுக்கு அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார்கள் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். கர்ம வீரர் காமராஜர் விதைத்த கல்வியின் விதை காலங்களை தாண்டி இன்னும் கனிகளை தருகிறது. அந்த மாமனிதரின் திருவுருவத்திற்கு இன்று மரியாதை செலுத்த வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காமராஜர் அவர்கள் போற்றி கொண்டாடும் தலைவராகவும் வழிகாட்டும் மொழியாகவும் திகழ்கிறார் என்பதும், உயர்ந்த தலைவர்களின் சிந்தனைகள் காலத்தால் அழிவதில்லை, தலைமுறைகளை வழிநடத்தும் கலங்கரை விளக்கமாக நிலைத்திருக்கின்றன என்பதற்கும் ஓர் அழகிய எடுத்துக்காட்டு இத்தருணம். போட்டோகிராஃபர் நான் கீழே இறங்கி நிக்கலாம்னா எதுக்குண்ணா யாருமே இல்ல மேல எதுக்குண்ணா ஏறிக்கிறா. காமராஜரின் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களை இந்த செய்தியாளர் செலினா அவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இந்த நிகழ்வின் போது யார் யாரெல்லாம் முதலமைச்சருடன் இருக்கிறார்கள் விவரங்கள்? காமராஜர் 124வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பல்லன் திட்டம் எதிரே இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மரியாதை விவரங்களுக்கு நன்றி செலினா. காமராஜரின் 124வது பிறந்தநாள் இன்று அனுசரிக்கப்படக்கூடிய சூழலில் சென்னை அண்ணா சாலையில் காமராஜரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்திய அந்த காட்சிகளை திரையில் பார்த்தோம். நேரலை காட்சிகளாக திரையில் பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அந்த இடத்திற்கு வருகை புரிந்து காமராஜரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அவருடன் அமைச்சர் பெருமக்கள் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். சபாநாயகரும் அந்த நிகழ்வின் போது உடனிருந்திருக்கிறார். அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், செங்கோட்டையன், ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் உடனிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம்.